அன்பான வணக்கங்கள். குழந்தைகள் யோகா திருவிழா 2013க்கான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உங்கள் முன் வந்திருக்கிறேன். எவ்வளவோ பொன்னான விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுதும் முக்கியமான சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில் இந்த பெயர் ஏன் இதற்கு போட்டி என்று வைக்காமல் கொண்டாட்டம் திருவிழா என்று வைத்தீர்கள் என்று கேட்கும்போது சிவரிஷிஜி சொன்ன பதில் சிலிர்க்க வைத்தது. எந்த மானும் பறக்க ஆசைப்படுவதில்லை, எந்த மயிலும் பாடுவதற்கு ஆசைப்படுவதில்லை. அதற்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை கொண்டு அவைகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக மனிதனிடம் மட்டும் மற்றவர்களை நகல் எடுத்துக் கொண்டு போட்டியும் பந்தயமும் என்று இருப்பது? குறைந்தபட்சம் குழந்தைகளிடமிருந்தாவது இந்த போட்டி பந்தயம் போன்ற மனப்பான்மையை நீக்கிவிட்டு வாழ்க்கையை கொண்டாட்டமாக ஆனந்தமாக வாழ்வோம் என்பதை எடுத்துச் செல்வோம் என்றார். ஒரு பெயரில் கூட இவ்வளவு ஆழ்ந்த கவனமும் அக்கறையும் கொண்டு செல்கிறது. அங்கு ஆரம்பித்த என்னுடைய பிரமிப்பு இன்றும் கூட இந்த நிமிடமும் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது போன்ற எண்ணற்ற செயல்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இவர்களது எல்லா நிகழ்வுகளிலும் கீர்த்தனை என்கின்ற ஒரு பகுதி தவறாது இடம்பெறும். பொருளற்ற எல்லையற்ற எதிர்விளைவுகளை உண்டாக்கும். கேளிக்கை என்ற பெயரில் கலாச்சார சீரழிவுகளை வழிநோக்கும் இளைய தலைமுறைக்கு ஏற்ற மாற்று மருந்தாக நான் இந்த கீர்த்தனையை பார்க்கிறேன். இதை பாடும் பொழுது நமது மனம் உருகி இசை அனுபவத்தில் இறை அனுபவத்திற்கு அருகிலேயே நாம் கரைந்து விடுகின்றோம். அந்த அனுபவம் விரைவில் உங்களுக்கும் கிட்ட இருக்கிறது. எங்கள் பயணம் நெடுக நாங்கள் அதை பல முறை அனுபவித்திருக்கிறோம். அந்த சுகானுபவத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அடுத்ததாக ஒரு 5 பேர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு 10 பேர் கூட வந்தாலே நமக்கு ஆடிவிடும். ஆனால் நூற்றுக்கணக்கான மக்களை வேறுபட்ட குடும்ப சூழ்நிலைகளிலும் வயதுகளிலும் கல்வி தகுதிகளிலும் கலந்து கட்டின ஒரு குழுவை சிறிது கூட முகம் கோணாமல் சிறிது கூட தொய்வில்லாமல் எல்லா இடங்களிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைந்திருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கவனம், அந்த அக்கறை, உன் பள்ளி என் பள்ளி என்ற எல்லைகளை உடைத்துவிட்டு நமது குழந்தைகள் என்கின்ற பாசத்துடன் அவர்கள் கவனித்துக் கொண்ட அந்த அக்கறை நான் கர்மயோகத்தை வாழ்ந்து காட்டுகின்ற மாதிரிகளாக நான் அவர்களை பார்க்கிறேன். பொறுப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் ஒரு ஆயாசமோ சலிப்போ அவர்கள் முகத்திலோ பேச்சிலோயோ தெரிவதில்லை. எப்படி சார் இப்படிலாம் செய்றீங்க நான் கேட்டா எல்லாம் பகவான் பாத்துக்கிறாமான்றாங்க. தோல்ல விழுந்த எல்லா மாலையும் கழட்டி கொண்டு போய் இறைவனுடைய காலடியில போடணும் அப்படின்னா எப்படி ஒரு அர்ப்பணிப்பு, எப்படி ஒரு எளிமை இருக்க வேண்டும். இந்த கர்மயோகத்தை வாழ்ந்து காட்டுகின்ற அனுபவத்தை இன்றைக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அடுத்ததாக இதோ இந்த அனுபவ உரையை ஆற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறார்களே, இதுவே நமது பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக நான் பார்க்கின்றேன். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அவசர உலகத்திலே இழந்தது என்ன, பெற்றது என்ன என்று பக்குவப்படுத்திக் கொண்டு அடுத்த பாதைக்கு தன்னை சீராக்கிக் கொள்கின்ற நமது பாரம்பரியத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வு முடிந்ததும் நமக்குள்ளேயே குமிங்கி குறைந்து கொண்டு குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அதை நீக்கிவிட்டு இவ்வளவு பகிரங்கமாக திறந்த மனதுடன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்ற வாய்ப்பு வேறு எங்கு நமக்கு கிடைக்கப் போகிறது? இதுவும் அவர்களுடைய ஆழ்ந்த ஞான யோகத்தின் வெளிப்பாடாக பார்க்கின்றேன். அவர்களுடைய யோக கல்வி முறை பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் ஒரு முழுமையான வெளிப்பாடாக நான் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அனுபவங்களுடைய வேண்டுதலாக நான் இன்று உங்களிடம் வைப்பது என்னவென்றால், தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பள்ளிகளும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள்களோடும் அவர்களது பயணம் பறந்தும் தொடர்ந்தும் நட வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடும் என்னை இந்த நிலைமையில் இங்கு கொண்டு வந்து வைத்த ஒவ்வொருவருக்கான நன்றிகளோடும் நான் விடைபெறுகிறேன். இறுதியாகவும் இன்றியமையாததாகவும் ஒன்றே ஒன்று, வாழுகின்ற ஞானியாக இருக்கின்ற சுவாமி நிரஞ்சானந்த சுவாமிகளுடைய தரிசனம், அவர்களது கையால் நேரடியாக மந்திர தீட்சை அனைத்தும் இலவசமாக தவமிருந்தும் கிடைக்காத அந்த புண்ணியங்கள் எங்களுக்கு வெகு எளிதாக எங்களுக்கு அவர்கள் அளித்துக் கொடுத்த அந்த பேசுவதற்கு நான் தழுதளிக்கிறது. நன்றிகளுடன் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களுடன் வாழ்க.